யாக்கோபு 1:17. James chapter 1 verse 17. யாக்கோபு 1:17. James 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. Hallelujah. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights, with whom there is no variation or shadow of turning. எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Every good gift and every perfect gift is from above and comes down from the Father of lights. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த நன்மையான ஈவும் பரத்திலே உண்டாகிறது. Every good gift is from above. அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. That comes down from the Father of lights. நம்முடைய தேவனுக்கு ஆவிகளின் பிதா என்று ஒரு பெயர் உண்டு. Our God has a name of the God of spirits. ஜோதிகளின் பிதா என்றும் பெயர் உண்டு. Father of lights and Father of spirits. ஒளி, எல்லா விதமான இந்த ஒளி இவைகளுக்கு உரிய பிதாவாகவும் இருக்கிறார் என்றும் அவருக்கு பெயர் உண்டு. There is a name for him. He is the Father of all the lights. அதனாலே அவர் இருக்கிற இடத்தில் ஒரு இடம் விசேஷமாய் இருக்கிறது. அது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் என்றும் அவர் இருக்கிறார். He is also dwell in a place where no one can approach. He dwells in the unapproachable lights. அப்ப ஒருவருமே சேர முடியாதுல்ல. No one can approach him. அப்ப அந்த வித மகிமையை தான் யாரும் பார்க்கவே முடியாது. That kind of glory no one can see. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, unapproachable lights. அதனால யாரும் அவரை பார்க்க முடியாது. So no one can see him. அந்த மகிமையை தரிசிக்க முடியாது. No one can see that glory. ஆனா அவர் யார்? But who is he? அவர் எப்படிப்பட்டவர்? What kind of person he? அவரே தேவன், He is God. அவரே கர்த்தர், He is the Lord. அவர் நல்லவர். He is good. அதனால வேதம் சொல்லுது, அவரிடத்திலிருந்து என்ன வருதுன்னா எந்த ஈவும் நன்மையான ஈவும் அவற்றிலிருந்து தான் இறங்கி வருது. That is why Bible says every good gift it comes from him. அது கரெக்ட்டா அங்க இருந்து இறங்கி வருது. It's perfectly coming down. அது மட்டுமல்ல, Not only that, அதனோடு கூட ஆண்டவர் சொல்றாரு பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருது. along with that the Lord says every perfect gift is comes from heaven. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, நம்முடைய என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி நாங்க ரெக்கார்டிங் பண்ணுகிற பொழுது, glorify the Lord with me, that kind of program, when we record that, அந்த ஸ்டுடியோவின் வாசலிலே முன் பகுதியிலே உட்கார்ந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற சிலர் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், அதாவது விசேஷமா ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகள் அங்கிருந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரெக்கார்டிங் நடக்கும் போதெல்லாம் வெளியே ஸ்தோத்திரம் செலுத்திட்டு இருப்பாங்க. people who do the ministry, the priest in the ministry, they will offer the praises when we do the recording. அவங்கள ஒரு ஆன்ட்டி எப்பொழுதும் தவறாமல் ஸ்தோத்திரம் செலுத்த வந்துருவாங்க. In that there is one auntie, she will always come without missing. ரெக்கார்டிங் நடக்கும் போதெல்லாம் வெளியே ஸ்தோத்திரம் செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. Whenever there is recording is going on, she will offer the praises. அவர்களுடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறாரு. Her son in America. அப்ப அவங்க அந்த ஊர்ல உங்க யாருக்கெல்லாம் வீடு வேணுமோ நீங்க அப்ளிகேஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. In that place they announced whoever wants house give the application. அப்ளிகேஷன் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. Everyone gave the application. ஆனா குறிப்பிட்ட அளவு தான் வீடுகள் அந்த இடத்துல கட்டி கொடுக்க போகிறோம். அதுக்குரிய பணத்தை இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல அல்லது இந்த விதமா கொடுக்கணும். ஆனா யாரெல்லாம் நீங்க இந்த வீடு பெறணுமோ நாங்க குலுக்கி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. We have a limited house to be built. You need to pay the money in installment, but whoever needs to get, we will take it by lot. இது எப்படியோ சரி வந்தா வருது வரலட்டா விட்டுருவோம்னு அவங்களும் அப்ளிகேஷன் அந்த சகோதரன் கொடுத்திருந்தார். The brother also sent the application. If we want to come, let it come. Otherwise, let it go. ஏராளமான அப்ளிகேஷன் வந்து குலுக்கினாங்க. So many application came, then they took by lot. முதல்
முதல்ல எடுத்த அந்த அப்ளிகேஷன்ல முதல் குலுக்கல்ல எடுத்ததுல இவருடைய பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. His name came in the first lot, in the first place. நான் சொன்னேன், I told, இங்க இருந்து நீங்க 6 மாசமா துதிச்சிக்கிட்டே இருக்கீங்கல்ல ஆண்டி, 6 months you are praising auntie from here. ஆண்டவர் பாருங்க முதல்ல உங்களுக்கு அங்க இடம் கொடுத்துட்டாரு. See, the Lord God gave first place for you there. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, ஆண்டவர் மிகவும் ஆச்சரியம் அதிசயமாய் அவர் கிரியை செய்வார். the Lord works wonderfully and surprisingly. அந்த சகோதரன் அமெரிக்காக்கு புறப்படுறப்பயும் ஏராளமான அப்ளிகேஷன் வந்திருந்தது. When the brother started to America, there was a lot of application already. அவரை போல அனுப்புகிறதற்காக வந்ததிலே குலுக்கல்ல தான் எடுப்போம்னாங்க. They said we will draw by lot whoever gave the application. சரி, இந்த ஆண்டி இங்க ஜெபம் பண்ணி நம்ம ஊழியத்துல இருந்து ஸ்தோத்திரம் செலுத்திட்டே இருப்பாங்க. This auntie was offering the prizes from our ministry. கரெக்ட்டா அந்த குலுக்கல்லையும் பாத்தீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே அந்த தம்பி பேர் தான் முதல்ல வந்துச்சு. Exactly, in that lot also his name came in the draw. எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Every good gift and every perfect gift is from above, comes down from the Father of lights. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Raise your hand, say ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, You need to understand one thing. தேவனை தேடுகிற உங்களுக்கு தேவன் அருமையான நன்மைகளை வைத்திருக்கிறார். The one who seek the Lord, for you God has reserved the good thing. ஆனா அது ஏன் சிலருடைய எல்லைகளில் வந்து கிடைக்க மாட்டேன் என்கிறது? But why some people are not receiving in their borders? அதற்கு என்ன செய்யணும்? What you need to do for that? அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். That is what we are going to learn today. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, விசேஷ விதமாக சில விதமான இப்படிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாவற்றையும் குறித்து பார்க்க வேண்டுமானால், ஒன்று சில நேரங்களில் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் நன்மைகளை. If you want to see all those things, one thing, God would have already reserved the good thing for you. சில நேரங்களில் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். Sometime he would have prepared that for you. நேரடியா உங்க கார் ரிப்பேர் ஆச்சுன்னு கொண்டு போனீங்கன்னா, If he take the car for your repair, ஸ்பேர் பார்ட்ஸ் ரெடியா இருக்கும். spare parts will be ready. உடனே எடுத்து ஆயத்தம் பண்ணி எங்கேயோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க ரெடியா. ஆயத்தம் பண்ணது டக்குன்னு மாட்டி விட்டுருவாங்க. They will make it, prepare it already. Whatever is ready, they will fit it. சில நேரம் போய் நீங்க உங்க காரை நிப்பாட்டினீங்கன்னா, Sometime if you go and give the car, உங்க பைக்கை நிப்பாட்டினீங்கன்னா, if you give the bike, அங்க கம்பெனில சொல்லுவாங்க, the company they will say, சார் 2 மாசம் ஆகும், so 2 months will take. நாங்க ஆர்டர் போடுவோம், We will order. அப்புறம் ப்ரிப்பேர் ஆகி வரும். Then they will prepare and tell us. பெரும்பாலும் இது யாருக்குமே இது மாத்தி விடுறது இல்லை, இது உங்களுக்கு தான்றனால ஆர்டர் போட்டிருக்கோம், வரும் ஒரு 1.5 மாசம் ஆகும், அதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க உங்க வண்டி எடுத்துக்கொள்ளணும் என்பார்கள். Mostly no one will take this, but for you especially we give the order, after 1.5 months you can come and take the பொதுவா bike. தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார் Generally God would have prepared it, நன்மையான ஈவுகள். all the good gifts. ஆனா சில ஈவுகளை அந்த நேரம் தான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி தருகிறார். But some gifts he will make that time and give you. இத முதல்ல நம்ம மைண்ட்ல வைக்கணும். We need to keep that in our mind first. லூக்கா 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். Luke chapter 2 verse 31. லூக்கா 2:31. Luke 2:31. தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். என் கண்கள் கண்டது. இப்ப கிறிஸ்து வருவதெல்லாம் எவ்வளவோ காலமா பிளான் பண்ணி ஆயத்தம் பண்ணின ஒரு விசேஷமான கிரியை என்பதை அந்த நாளிலும் கூட விசேஷ விதமாக சிமியோன் சொன்னார். Christ's coming has been prepared for many years back. Simeon he said, I have seen that Lord has come here. நீர் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. My eyes have seen the salvation which you have prepared. சகல ஜனங்கள் கண்கள் முன்பதாக நீர் ஆயத்தம் பண்ணின ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. Which you have prepared before the face of all people. My eyes have seen the salvation. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமானார்ல. Abraham appeared to God appeared to Abraham. உடனே ஏன் புள்ள கொடுக்கல? Why he didn't give the child immediately? தேவனால் கூடாதோ அந்த நாள்ல? Is it not possible by God that day? தேவன் அந்த கிரியை செய்ய முடியாதோ? Can't God do that work? அல்லாவிட்டால் பிசாசு எதிர்த்து நின்றதோ? This Satan was against that? அல்லாட்ட என்ன காரணம்? Or what is the reason? ஆபிரகாம்ட்ட குறையா? Is there a shortcoming with Abraham? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25-26 எடுத்துக்கொள்ளுங்கள். Lamentation. Let us turn to the book of Lamentation. புலம்பல் 3:25-26. Chapter 3, 25 and 26. படிக்க கேட்போம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர்
கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்ப கர்த்தர் அருளுகிற ரட்சிப்பு மற்றும் ஜெயத்துக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. It is good that one should hope and wait quietly for the salvation of the Lord. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அப்படியானால் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அழகாய் நம் கண் முன்பதாக அவர் அழகாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். it means whatever the good thing what God prepared, we'll receive it beautifully. சில நேரங்களிலே Sometimes அவர் அருளுகிற ரட்சிப்புக்கு நம்ம காத்திருக்கிறது நல்லது. it is good to wait for the salvation that God is going to give. காத்திருக்கிறது நல்லது. It is good to wait. அந்த நேரத்துல பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருவாரா இருக்கும். God will teach many things that time. நம்ம லைஃப்ல பல டியூனிங் பண்ணிருவாரா இருக்கும். He will make lot of tuning in our life. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்திலும் மற்றும் அபிஷேகத்திலும் ரொம்ப கூடிருவோமா இருக்கும். In our life, in the holiness and the anointing, we will be going up. அந்த நன்மை வந்த அந்த குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே தேவன் அருளும்படி அவர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறதான நன்மை அப்பொழுது நம்முடைய கையில் வந்து கிடைக்கிறது. When we reach the particular limit, the good thing what God has prepared, that will come to our hand. ஆபிரகாமுக்கு தேவன் அழகாய் பிள்ளை செல்வத்தை கொடுக்கணும் பார்க்கிறாரு. God wanted to give the child to Abraham. அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பதாவே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. He gave the promise beforehand. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். You will be father for many generations. ஆனா காத்திருக்கிறாரு. But he is waiting. காத்திருக்கிறாரு. He is waiting. காத்திருக்கிறாரு. He is waiting. இப்போ இன்னும் கரெக்ட்டா பிள்ளை பிறக்கிறதுக்கும் இதுக்கு கரெக்ட்டா ஒரு ஆண்டு காலம் இருக்கும்போது கரெக்ட்டா ஆண்டவர் வர்றாரு. Before 1 year before the child is born, the Lord is coming. ஆபிரகாமே, Abraham, ஒரு பிராண உற்பவ திட்ட காலத்தில் உனக்கு நான் பிள்ளையை கொடுத்துருவேன். Within a childbirth time I will give you a child. அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. You will name him Isaac. பேர் எடுத்து கொடுத்துட்டாரு. He take the name and gave. கையோட பேர் கொடுத்துட்டு போயிட்டாரு. Along with that he gave the name also and went. பொம்பளை பிள்ளையான்னு சந்தேகப்படவே தேவையில்லை. You don't have to worry if it's a girl or not. ஈசாக்கின் பேர் கொடுத்துட்டாரு. You name him Isaac. அழகா அவர் வாட்டுக்கு ஆண்டவர் கடந்து போனார். Lord beautifully crossed over. ஒரு பிராண உற்பவ திட்ட காலத்தில் திரும்பவுமாய் வருவேன் நேரத்துல உன் கையில குழந்தை இருக்கும் பாரு. Within the childbirth time I will come back, you will have child in your hand. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. You would have told that earlier, isn't it? அப்படியானால் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்க வேண்டியது சில நேரம் அவசியமாய் இருக்கிறது. It means it is necessary that you need to wait for the salvation of the Lord. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, that is why loving God children, உங்கள் எல்லைகளில் சில நன்மைகள் வந்து கிடைக்க வேண்டும். in your border few good things needs to come. உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் வந்து சேர வேண்டும். You need to get some blessings for you. நீங்கள் அதை குறித்து கலங்காதிருங்கள். You do not have to worry about that. காத்திருங்கள். You need to wait for that. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருங்கள். Wait for the salvation of the Lord. அவர் உங்களை சந்தோஷிப்பிக்கிறதற்கான நாளை அவர் அறிந்திருக்கிறார். He knows the day to make you happy. அந்த நாள் வரும். That day will come. அந்த நாளில் வருவார். He will come in that day. அன்றைக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பார். That day he will prophesy. ஒரு பிராண உற்பவ திட்ட காலத்தில் உனக்கு இது நடக்கும். Within the childbirth time this will happen to you. 3 மாத காலத்தில் இது நடக்கும். Within 3 months this will happen to you. அல்லது 6 மாதத்திற்குள் இதை நீ காண்பாய். Or within 6 months you will see that. என்று ஆண்டவர் சொல்வார். Lord will say that. அந்த நேரம் வரும் பொழுது கையிலே அது உங்களுக்கு தானாய் கிடைக்கும். When that time comes, that will come automatically. கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. அப்ப கர்த்தருடைய ரட்சிப்புக்கு, for the salvation of the Lord, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நீங்க நம்பிக்கையோடு காத்திருங்க. You need to wait with a hope. உன் நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not be in vain. உனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரும். You will get the answer from the Lord. தாமதமாகலாம். It may delay. ஆனால் பதில் வரும். But the answer will come. கர்த்தர் அழகாய் தருவார். The Lord will beautifully give உன்னை you. சந்தோஷப்படுத்துவார். He will make you happy. கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Hallelujah. உற்சாகமா சொல்லுங்க. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஓகே, இரண்டாவது, secondly, இத நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார்னா கேட்டவனே வந்துரும். first you need to understand, if you have prepared it, it will come immediately when you ask. prepare பண்ணி உங்களுக்கு வச்சிருக்காருன்னா நீங்க ஜெபம் பண்ண உடனே வந்துரும். If he has prepared for you means when you pray you will receive. நீங்க கடையில போய்
கேக் வாங்க போறீங்க, You go to shop, buy cake. பர்த்டே கேக் வாங்கணும். We want to buy birthday cake. சில கடைகள்ல பர்த்டே கேக் ரெடியா வச்சிருப்பாங்க. Some shop they will keep the birthday cake ready. உங்களுக்கு என்ன எழுதி தரணும் மேல அப்படின்பாங்க. What I should write and give it to you. உடனடியா ஹாப்பி பர்த்டே, நீங்க என்ன எழுதுன்னு சொல்றீங்களா, ஹாப்பி பர்த்டே போட்டு அந்த டேட் போட்டு உடனே கேக் கையில கொடுத்துருவாங்க. They will write happy birthday, put the date and give immediately. இல்லனா அவங்க சொல்லுவாங்க, Otherwise they will say, ஜஸ்ட் உட்காருங்க பிரதர், just sit down brother. ஒரு half an hourல இருந்து 1 hour குள்ள நாங்க உடனே கையில கொடுத்துறோம். Within half an hour, 1 hour we'll give you in your அல்லது hands. நீங்க வேலை இருந்தா போயிட்டு வந்துருங்க. Or if you have any work, go and come. இப்பதான் ஆர்டர் கொடுத்திருக்கீங்க, Just now you gave order. என்ன விதமான கேக் வேணும்? What kind of cake you want? அப்ப இன்னொன்னு ஆயத்தமா அந்த நேரத்துல ஆயத்தம் பண்றாரு, நீங்க உங்க விருப்பம் எல்லாம் மன விருப்பம் எல்லாம் போட்டு எல்லாம் அழகா செஞ்சு கொடுத்துற கேக் மாதிரி அவங்க என்னென்ன விதமான டிசைன்லாம் வேணுமோ அவங்க கேட்பாங்க, என்னென்னலாம் போடணும் சொல்லுங்க, இப்பதான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற கேக் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு இப்போ ஆயத்தம் பண்ண போற கேக் உங்க மன விருப்பத்தின்படி நாங்க டிசைன் பண்ணி தருவோம். Whatever the design they want, they will prepare and give. They will prepare according to their heart and give. கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, Hallelujah, ஹalleluya. hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, தேவன் அப்படியே உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். the Lord will fulfill the desire அவர் of your உங்கள் heart. இருதயத்தின் டிசைன் எல்லாம் விருப்பமான டிசைன் படி தருவார். He will give according to the design of your heart. உங்களுக்கு நல்ல வீடே இல்லையோ, Maybe you do not have a good house. இங்க உபவாச கூட்டத்துல ஜெபம் பண்ணிட்டு போங்க. You pray in the fasting prayer and go. டக்குன்னு கிடைச்சிச்சுனா If you get immediately, ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு அர்த்தம். He has made it ready. அப்புறம் கிடைக்கலன்னா If you have not received it, ஆயத்தம் பண்றாரு. He is preparing it. ஆயத்தம் பண்ணின பின்பு உங்க கைக்கு வரும். After preparing it, you will receive in your hand. வரும்போது உங்களுடைய இருதய விருப்பத்தின்படியா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. When it comes, it will be according to the desire of your heart. கைகளை தட்டி எல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. And glorify the Lord. உச்சாம சொல்லுவோம் ஹalleluya, Hallelujah, ஹalleluya. hallelujah. ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. let not your heart be troubled or fearful. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகள் இருக்கிறது. There is a good thing what He has prepared. பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வரும். It comes from above from the Father of lights. இறங்கி வரும். It will come down. நிச்சயமாய் பெறுவீர்கள். Definitely you will receive. நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Definitely He will bless you. இரண்டாவது, Secondly, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வராததற்கு என்ன தடையாயிருக்கிறது? what is stopping so that God's blessing does not come? ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வர எது தடையாயிருக்கிறது? What is stopping so that it cannot come down from the Father of lights? லூக்கா 15ற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். Let us turn to Luke chapter 15. லூக்கா 15:21. Luke 15:21. அங்கு கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்திலே ஒரு அறிக்கை செய்கிறார். There his son, he is confessing one thing. கெட்ட குமாரன் அவருடைய தகப்பனிட்ட போய் ஒரு அறிக்கை செய்கிறார். அதை நாம் வாசிக்க கேட்போம். He is the bad son, he is confessing something to the father. குமாரன் தகப்பனை நோக்கி, குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இப்ப நல்லா கவனிங்க, பரத்துக்கு விரோதமாக, பரலோகத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. பரலோகத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன். I have sinned against heaven. என்ன காரியம்? What is the thing? என்ன பாவம் பண்ணாரு? What sin he has committed? 30ஆம் வசனத்துல பாருங்க. Verse 30 you can see. இந்த கெட்ட குமாரனுடைய சகோதரன் வந்து அவன் என்ன பாவம் செய்தான்னு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. The brother of the bad son, he is explaining what mistake he has done. படிங்க பிரதர். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, நல்லா நீங்க கவனிங்க. listen carefully. இவன் என்ன தப்பு பண்ணா? What sin he committed? இவன் தகப்பனிடத்துல பணத்தெல்லாம் தன் சொத்தெல்லாம் வேணும்னு கேட்டுட்டு வாங்கி போன கெட்ட குமாரன். He is the bad son who took all the property from the father. பணம் முழுசு எங்க செலவு பண்ணிட்டான்? Where did he spend entire money? முழுவதும் வேசிகளிடத்துல செலவு பண்ணியிருக்கான். Entirely spent on prostitution. பணம் முழுசும் எங்க போயிருச்சுன்னு சொன்னா
வேசிகளிடத்துல செலவு பண்ணி இருக்கிறான். The entire money went to the prostitution. அப்ப அவன் செய்தது என்ன? So what he committed? வேசித்தனம். The prostitution. பல அசுத்த பெண்களோடு தவறாக நடந்திருக்கிறான். He misbehaved with a lot of bad women. இப்ப அவன் வந்த உடனே என்ன அறிக்கை பண்றான்? When he come back, what did he confess? தகப்பனே, Father. 21ஆம் வசனம் பாருங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, Verse 21, the son said to பரத்துக்கு him, விரோதமாக நான் பாவம் பண்ணேன். I have sinned against heaven. பரத்துக்கு விரோதமா நான் பாவம் பண்ணேன். I have sinned against heaven. உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். And I have sinned in your sight இனி also. உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். No longer worthy to be called your son. இப்ப கவனிங்க. Listen carefully. நம்ம சில பாவங்கள் இந்த உலகத்துல செய்கிற பொழுது அது பரத்துக்கு விரோதமான பாவமாகவும் இருக்கிறது. When we commit few sins in this year, that is against heaven. ஏறக்குறைய எல்லா பாவமும் அப்படியே பரத்துக்கு பரலோகத்துக்கு விரோதமான பாவமாக இருக்கிறது. Almost all the sins are against heaven. அதனாலதான் That is why. பாவம் செஞ்ச பிறகு மனுஷனுடைய இருதயம் அவனை வாதிக்குது. That is why after he fall into the sin, his heart prickle him. அவங்களுடைய உள்ளம் வாதிக்கிறது. His heart is torturing him. ஏன் வாதிக்கிறது? Why does the conscience say that? பரலோகத்துக்கு விரோதமாக அவங்க பாவம் செய்றாங்க. Because they have committed sin against heaven. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children. அந்த காலத்துல எல்லாம் சைக்கிள்ல ஓட்டி கொண்டு போகிற நேரங்கள்ல In those days when we ride the cycle, சைக்கிள்ல முன்னாடி நம்ம கால் வச்சு பெடல் வச்சு சுற்றுற பகுதிக்கு இருக்கும். அதுக்கு பின் பகுதியில ப்ரீவீல் அப்படின்னு ஒன்னு இருக்கும். in the front side there will be pedal and back side there will be a pre-wheel. முன்பதாக இருந்து பின்பதாக வரையில் அழகா சங்கிலி போல அழகா அந்த செயின் மாட்டப்பட்டிருக்கும். அந்த ப்ரீவீல்ல சுத்தும் போது பின்னாடி இருக்கிற வீல் மூவ் ஆக ஆரம்பிக்கும். From the front to the back the chain will be there. When the pre-wheel rotates, the wheel also rotates. சில நேரம் இந்த செயின் வந்து கலண்டுகிடும். Sometime the chain will be loose. உடனே பிள்ளைங்க தகப்பனை கூப்பிடுவாங்க. Immediately the children will call the டாடி father. இந்த ப்ரீவீல் மாட்டி விடுங்கன்னு சொல்லி. Daddy, fix the pre-wheel. இந்த செயினை மாட்டி கொடுங்க. Fix the chain. அப்ப அவங்க தகப்பன் சொல்லுவாரு, The father will say, நான் சொல்லும்போது முன்னாடி நீ இத சுத்து பெடலை சுத்து. when I say you rotate that front, நான் சொல்றதுக்கு முன்னாடி சுத்திராத. don't rotate before I நீ say. ஒரு சுத்தும் போது When you rotate once, இந்த ப்ரீவீல் 3 சுத்திரும்டா. the pre-wheel will rotate thrice. நீ ஒரு சுத்துனா இங்க 3 சுத்து அல்லது 5 சுத்திரும். For one rotation this will rotate 3 or 5. நான் என் விரல உள்ள விட்டுருப்பேன் பாரு. I will put my finger inside. செயினை சரி பண்ணனும் கையை உள்ள வச்சிருப்பேன் பாரு. I will put my finger so that to make the chain correct. என்னுடைய நகத்தையும் சதையும் அது அப்படி பிச்சிட்டு போயிரும்டா. It will tear my nail and flesh. அதனால மெதுவா நில்லு. That is why you stand அவன் அவர் slowly. சரியா வச்சிட்டான். இப்ப சுத்துன்னு பாரு. I put it properly. Now you சுத்துனா rotate. அழகா கரெக்ட் ஆயிரும். If you rotate, then it will become perfect. அவன் ஒரு சுத்துனா If you rotate once, தவறா சுத்துனா if you rotate wrong way, தகப்பனுடைய ஆயத்தம் பண்ணுகிற விரல் உள்ள சரியா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது மாட்டுச்சுன்னா அது முழுவதும் நைந்து போகும். the finger of the father who is preparing it, it will be crushed. அப்ப இந்த உலகத்துல விபச்சார பாவத்தை இவன் செய்யும்போது, வேசியிடத்துல பணத்தை இவன் செலவு பண்ணும்போது, அங்கு இவருக்கு நன்மையெல்லாம் கொடுக்கிற அவருடைய தேவனுடைய உள்ளம் நைகிறது, வேதனைப்படுகிறது, பாடுபடுகிறது. சில நேரங்களில் கிறிஸ்து நெருக்கப்படுகிறார், சில நேரங்களில் கிறிஸ்து அடிக்கப்படுகிறது போல அவர் வேதனையை அனுபவிக்கிறார். When he does fornication on the earth, in heaven, God heart is going through pain. Christ is being crushed. இயேசு சவுலுக்கு தரிசனமானார். Jesus appeared to Saul. பவுல் ஆக அவர் முன்பதாக அவர் தரிசனமான போது, Before he became Paul, when he appeared, ஆண்டவரே நீர் யார் என்று சவுல் கேட்டார். Saul asked, Lord, who are you? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. I am the Christ whom you persecute. நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. I am the Christ whom you persecute. அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. So understand one thing. இங்கு விபசாரத்திலே வேசிகளிடத்திலே பணத்தை அவன் செலவு பண்ணும் பொழுது, when he spent the money in the fornication and the prostitution, துன்பப்படுகிறவர் கிறிஸ்து. the Christ is been going through the pain. பாடுபடுகிறவர் கிறிஸ்து. Christ is suffering. அவருடைய வேதனை அங்கு இருக்கிறது. His pain is there. நான் தான் இவரை துன்பப்படுத்துறேன்றத உணர்றான். He is understanding I persecute பாவ him. சந்தோஷத்துல வாழ்றான். He live in the happiness of the sin. பின்பு அவனுடைய உள்ளம் சொல்லுகிறது, After that his heart is saying, தேவனை இப்படி நீ மறுதலிக்கலாமா? can you disown the Lord? கிறிஸ்துவை இப்படி நீ வேதனைப்படுத்தலாமா? Can you make the Christ to go through suffering? அதனால திரும்ப வரும்போது தகப்பனே உம்முடைய சொத்தை எடுத்துட்டு தான் போனேன், பாதிய பங்கு வச்சு எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லல. உமக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், அதோடு கூட பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். He did not say I took only half of the wealth, but he said I sinned against heaven. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Loving God children, அப்படியான பாவம் நடக்கும்போது it means when there is a sin, ஒரு
காரியம் நடக்கிறது. There's one thing is happening. பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் நடக்கிறது. There is a sin happening against heaven. பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் நடக்கிறது. There is a sin against heaven. அப்ப அதனால தான் தேவன் சில நேரங்கள்ல பதில் கேட்டா ஆண்டவர்ட்ட பதில கேட்டோம்னா அங்க இருந்து வர மாட்டேன் என்கிறது. That is why if you ask for the answer from the Lord, it is not coming. விசேஷ விதமாக ஒரு பாவம் இருக்கிறது. Especially there is a sin. நன்மை செய்ய தக்கவர்களுக்கு உனக்கு பலன் இருக்கும்போது செய்யாமற் போனால் அது பாவமா இருக்கும். If you have ability to good and if you don't do, that will be considered as a sin. நம்முடைய டிவி ஊழியத்தை ஏராளமானவர் பார்க்கறாங்க. Lot of people are watching our TV ministry. எத்தனையோ ஆயிரம் பேர் பார்க்கறாங்க. Thousands of people are watching. ஆனா எல்லாரும் இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. But not everyone will support the ministry. கர்த்தர் பாத்துக்கிடுவாரு அப்படின்றுவாங்க. Lord will take care of it. எப்படி? How? அது கர்த்தர் பாத்துக்கிடுவாரு. The Lord will take care. தாங்க மாட்டாங்க. They will not support. தேவைகளோடு நம்ம நிற்போம். We will stand with the need. அப்ப நம்ம தேவைகள் இருக்குன்னு சொல்லுவோம். When we say there is a need, உடனே அவங்க சொல்லுவாங்க, immediately they will say, தேவைகள் இருக்குன்னா கர்த்தர்ட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு டிவில சொல்றாரு? if there is a need, let him say to the Lord. Why is telling in the ஆனா TV? அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்போது டிவி போட்டு வசனம் வருதான்னு பாப்பாங்க. But when there is a problem for them, they'll on the TV, the scripture is coming ஆண்டவர் out. சொல்றாரு, The Lord says, நீ செய்ய தக்கவர்களுக்கு நன்மை செய்ய தக்கவர்களுக்கு உனக்கு திராணி இருக்கும்போது நீ செய்யாமற் போனேன்னா அது பாவம்யா. if your ability to do good, if you don't do, that will be considered a sin. அது ஒரு பாவம். That is a sin. நீ அந்த பாவத்தை பண்ணும்போது When you commit that sin, பரத்துக்கு விரோதமா பண்ற. you are doing against heaven. பாவங்கள் எல்லாம் பரத்துக்கு விரோதமாய் செய்யப்படுகிறது. All the sins are committed against heaven. அப்ப தேவன் உள்ளம் உடைகிறார். God's heart is broken. கிறிஸ்து வேதனைப்படுகிறார். Christ is suffering. அதனால ஒன்னு செய்யணும். So that's why we need to do one thing. யாருக்கெல்லாம் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யணுமோ, whomever can do good thing, தவறாம செஞ்சிரணும். without the missing, you need to do. யாருக்கெல்லாம் நன்மை செய்யணுமோ செஞ்சிரணும். whomever you have to do good thing, you have to do. திராணி இருக்குதா? if you have the ability, உனக்கு திராணி இருக்குதா? do you have the ability? செஞ்சிரணும். you need to do that. உனக்கு திராணி இல்லைன்னா if you do not have the ability, அது உனக்கு பாவமாகாது. that will not be considered as sin. அது பாவமாக எண்ணப்படாது. that will not be considered as நீ sin. சிலருக்கு நன்மை செய்ய முடியல, உனக்கு திராணி இல்ல. you are not able to do good for some people, you are not having ability. தேவன் அதை பாவமாக எண்ண மாட்டார். God will not consider as ஆனால் a sin. உனக்கு திராணி இருக்கும்போது, but when you have the ability, நன்மை செய்ய தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் நீ மறைத்து வைத்தால், if you are not doing the good for the right people and hide it, உன் சகோதரனுக்கு உன்னை ஒளித்துக் கொண்டால், if you hide yourself from your brother, தேவன் வேதனைப்படுகிறார். the Lord will go through the pain. கிறிஸ்து வேதனைப்படுகிறார். Christ is suffering. ஐயோ நான் வேதனையோடு இருந்தேன், நீ என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். oh, I was with the pain, you did not comfort me. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, இன்றைக்கு உங்களை விசேஷ விதமாய் உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். today especially you examine yourself. மூன்றாவதாக, thirdly, ஆண்டவர் விசேஷ விதமாக நமக்கு நன்மைகளை அருளி செய்வதற்கு ஒரு காரியத்தையும் பயன்படுத்துகிறார். God using one thing so that he can give the good thing for us. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, நியாய பிரமாணிகன் என்கிற ஒருவரை பயன்படுத்துகிறார். he is using someone called the guardian. தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கவும் அதை தெளிவாய் சொல்லவும் தக்கதும் தேவனுடைய சமூகத்தில் ஆசாரியனாய் நிற்கிற ஒருவனை பயன்படுத்துகிறார். to preach God's word correctly, who can stand as a priest in God's presence, God is using one person. அவர்களோடு தேவன் எப்படி இருக்கிறார்? how God is along with them. எரேமியா 20:11 பாருங்கள். Jeremiah 20:11. எரேமியா 20:11 Jeremiah 20:11. படிக்க கேட்போம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். போதும், நல்லா கவனிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். the Lord is with me as a mighty and awesome warrior. ஜனங்கள் எல்லாம் கேக்குறாங்க, உன் தேவன் எங்கே? all the people are asking, where is your Lord? பைபிள் ஆன்சர் கொடுக்கிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். the Bible is answering, our God is in heaven. எல்லாரும் கை வைத்து சொல்லுவோம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் தேவன் உண்மையான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரனானால், the true child of God, the true minister of God, எரேமியா 20:11 தான் ஆன்சர். Jeremiah 20:11 is the answer. கர்த்தரோ the Lord பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். is with me as a mighty and awesome one. அப்ப இந்த ஆசாரியன் மற்றும் இந்த தேவனுடைய பிள்ளையோடு கூட இருக்கிறார். so he is with the priest and the child of God. வேதத்துல நம்ம வாசிக்கலாம். we can read in the Bible. உபாகமம்
உபாகமம் 33 20 21 படிக்க கேட்போம். Deuteronomy 33, 20 and 21. உபாகமம் 33 20 21 படிக்க கேட்போம். Deuteronomy 33, 20 and 21. காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அப்ப ஆண்டவர் கோத்திரத்துக்கு விஸ்தாரமான இடத்தை அவர்தான் கொடுத்தாராம். கர்த்தர் கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவன் சிங்கத்தை போல் தங்கி இருந்து புயத்தையும் உச்சந்தலையும் பீறி போடுவான். அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். அவன் தனக்காக ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவனே பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. இப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். Listen carefully. நியாயப்பிரமாணிகன் கொடுக்கிற பங்கு என்ற ஒன்று இருக்கிறது. There is a portion the lawgiver is reserving for you. இந்த நியாயப்பிரமாணிகனோடு கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறார். The Lord is with the lawgiver as a mighty and awesome one. அப்ப இந்த ஆசாரியர்கள் இந்த தேவனுடைய ஊழியர்களை நம்ம கனம் பண்ணவும் தெரியணும். We need to know how to honor the priest and the holy people. கனம் பண்ண தெரியணும். We need to know how to honor them. கண்ணியமா நம்ம பார்த்துக்கொள்ள தெரியணும். We need to treat them with a dignity. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, loving God children, நம்முடைய டிவி ஊழியத்தை 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்பிக்கும்படியான ஒரு நேரம் வந்தது. There was a time 12 years back to start the TV ministry. சேட்டலைட்ல இடம் கிடைத்தாயிற்று. We got the place in satellite. உடனே செப்டம்பர் 29 ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்தோம். We decided to start September 29. அந்த வாரத்திலே டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை நான் பார்த்தேன். That week I met DGS Dinagaran brother. சந்திக்கும் போது நான் சொன்னேன், when I met him I said, ஐயா நீங்க வந்து டிவி ஆரம்பிச்சு வைக்கணும். brother, you need to come and start the TV. நீங்க வரணும். You need to come. நீங்க வந்து அதை ஆசீர்வதித்து வைக்கணும். You need to come and bless and give. அப்ப அவர் சொன்னா, தம்பி நான் இங்க இருந்து ஜெபம் பண்ணா போதுமா உங்களுக்கு அப்படினாரு. Brother, can I pray for you from here? இங்க இருந்து ஆசீர்வதிச்சிரேன்னாரு. I will bless you from here. ஐயா நீங்க அங்க வரணும். Brother, you need to come there. வந்து அந்த டிவி ஆரம்பிச்சு வைக்கணும். You need to come and start the TV. கண்டிப்பா வா அப்படினு கேட்டாரு. Is it sure, he asked. ஆமா கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொன்னேன். Yes, definitely you should come. அநேக ஊழியர்களை அழைத்திருந்தோம். We have invited a lot of ministers. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அங்கு வந்தார். DGS Dinagaran brother came. அதே போல ஜெபம் பண்ணி அருமையாய் அந்த டிவி ஆரம்பிக்கப்பட்டது. The same way he prayed and wonderfully we started the TV. இந்த நேரத்துல என்ன நடக்குது? What is happening in this time? அந்த ஆசீர்வாத ஜெபம் சொல்லி அவர்கள் அந்த டிவி ஆரம்பிப்பதற்கு நின்ற உடனே they stood to pray the blessing prayer and standing there. அந்த ஆசாரியன் எவ்வளவு காலமாய் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல எத்தனையோ மணி நேரங்கள் காத்திருந்து பாடுகள் பட்டு தேவனுக்காக தியாகம் செய்து ஓடி வந்தாங்களோ அவங்க அந்த நேரத்துல ஒரு பங்கு கொடுக்கறாங்க. That priest with so many years he worked in the God's presence, from there and that time give one portion. இந்த நன்மை இந்த ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு பங்கு கொடுக்கறாங்க. They give one portion to this work. அந்த பங்கை நம்ம காத்துக்கொள்ளணும். That portion we need to protect. இப்ப திரும்ப வர மாட்டாங்க பாருங்க. They will not come back again. அவர் மரித்து அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாரு. He died and went to kingdom of heaven. இப்ப நம்ம திரும்ப அந்த பங்கை வேற யாரும் அதே போல ஒரு ஊழியக்காரர் பார்க்க முடியுமா? Can we get that portion from any other minister like him? அந்த செப்டம்பர் 29 ஒரு பங்கை அவர் கொடுத்தார். September 29 he gave one portion to us. என்ன பங்கு? What portion? பணம் அல்ல, not money. ஜெபம், prayer, ஆசீர்வாதம், the blessing, ஆசீர்வாதமான ஒரு செய்தி. the blessing message. அங்கு வந்து ஜெபம் பண்ண உடனே ஒரு பங்கு கொடுக்கப்படுகிறது. When he came and prayed, one portion has been given. இப்போ இந்த உலகத்துல ஓடுறவங்க சில நேரம் அந்த பங்கை துச்சமா நினைக்கிறாங்க. Some people in the world they despise that kind of portion. என்ன துச்சமா நினைக்கிறாங்கன்னா, how do they despise? வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாம அவங்க ஓடுனாங்கன்னா அந்த பங்கு அவர்களை விட்டு கடந்து போயிர முடியும். If they displease God in the life, that portion will leave them. பங்கு போனா எங்க தான் போகும்? If the portion goes, where will that go? ஆசீர்வாதம் கொடுத்தவங்க கிட்ட தான் போகும். The one who given that blessing will go there. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். The Lord taught them. ஒரு வீட்டுக்கு போகும்போது சமாதான வாழ்த்து சொல்லுங்க. When you go to one house, peace be with them. நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. You need to tell them live well. உங்களுக்கு நன்மை உண்டாகும்னு சொல்லுங்க. He said let there be good to you. நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள்னு எழுதி இருக்கு. It is written, say to the righteous a good thing will happen to
சமாதானம் கூறுங்க. You offer the peace to them. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார்னு சொல்லுங்க. Say the Lord be peaceful with you. அப்படி நீங்க ஆசீர்வாதம் கூறும்போது When you bless like that, அந்த சமாதானத்துக்கு பாத்திரன் அந்த வீட்ல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட நின்றும். if even one person worthy of peace, it will stay there. இல்லேனா அது உங்ககிட்ட திரும்பி வரும். Otherwise it will return back to you. அப்ப இந்த பங்கை நம்ம காத்துக்கொள்ளணும். We need to protect that portion. அதற்கு பாத்திரவானா இருந்து அந்த பங்கை வச்சிக்கணும். We need to be worthy of that and keep that portion. இங்க பாருங்க உபாகம் 33:21 பாருங்க. Deuteronomy 33:21 you see. அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். He provided the first spot for himself. அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்குது. Because a lawgiver portion was reserved for them. எழுதி இருக்கா இல்லையா? Is it written or that? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Let us say amen. எல்லாம் பார்த்து சொல்லுங்க ஆமென். Everybody see that. அப்ப நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கணும் உங்ககிட்ட. So the lawgiver portion should be safe with you. இந்த பங்கு எங்க இருந்து வந்துச்சு? This portion, where did this come from? பரத்திலிருந்து உண்டாகி It started from heaven. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Come down from the Father of lights. அந்த ஊழியக்காரன் அல்லது அந்த ஊழியக்காரியோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்து கர்த்தர் அதை அருளுகிறார். It was the Lord was with the minister as a warrior, and the Lord gave it to us. அது ஒரு டெலிவரி மாதிரி தான். It is like a delivery. அது ஒரு டெலிவரி போன்றது தான். It's like a delivery. அத கொடுக்கிறார். He is giving. இப்ப அந்த பங்கை நீ பத்திரமா வச்சுக்க. You need to protect that portion. முதல் ஸ்தானத்திலேயே வச்சுக்க. You keep in the first place. நான் நினைக்கிறேன் I think 7 ஸ்தானங்கள் இருக்கும் நினைக்கிறேன். 7 places are there. ஆண்டவர் சொல்லியிருக்கார் நீதிமான் 7 தடவை விழுந்தால் எழுந்திருப்பான்னு. God said if righteous fall down 7 times you இப்ப அந்த rise முதல் up. ஸ்தானத்துல உனக்கு அந்த பங்கு வந்து நிற்கும் போது When the portion come and stand in the first place, உன் எல்லைகளிலே சமாதானமும் நன்மையும் பெருகிக்கிட்டே இருக்கும். in your border peace and good thing will multiply. நியாயப்பிரமாணியன் கொடுத்த பங்கு முதல் ஸ்தானத்துல இருக்கணும். The portion of the lawgiver should be in the first place. நீ தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சுக்கிட்டே இருந்தா இரண்டாவது ஸ்தானத்துக்கு போகுமா இருக்கும். If you do things which displease God, you will go to the second மூன்றாவது place. ஸ்தானத்துக்கு போகுமா இருக்கும். Third place. நாலாவது ஸ்தானத்துக்கு போகுமா இருக்கும். Fourth place. 5 Fourth, fifth 6 place. Sixth place. 7 Seventh place. அடுத்து கொடுத்தவன்ட்ட போய் சேர்ந்துரும். Then you'll go to the person who gave it. அப்ப ஊழியக்காரங்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? So will the minister be blessed or not? ஏன் இருக்க மாட்டாங்க? Why will not be like that? ஏன்னா உங்களுக்கு கொடுக்குறோம். We give it to you. நான் வச்சுக்க மாட்டேன் இந்த பிடிச்சிக்கன்னு திரும்ப எங்கிட்டே கொடுத்தீங்கன்னா I will not keep it. Here, take it. அது நாங்க வச்சுக்கிட்டோம்னா அது ஆசீர்வாதமா தான் இருக்கும். If we keep it, that will be blessing for அப்ப us. நாங்க பலர் என்ன பொறாமைப்படுவாங்க? So what many will envy? ஊழியக்காரரை பாரு ஆசீர்வாதமா இருக்கிறாருன்னு. Look at the minister, he is so blessed. ஏ பிள்ளை உனக்கு தான் கொடுத்தது பிள்ளை. Oh child, it was given to you. நீ தான் வேண்டாம் தூக்கி போட்டுருக்க பிள்ளை. You only rejected and throw it. திரும்ப ஒரு கூட்டம் வை. Again you need to have a meeting. நீ வீடு பிரதிஷ்டை பண்ண. You have a housewarming. இப்ப அந்த பங்கு இப்ப அங்க இல்ல. That portion is not there. உன் வீட்டை திரும்ப பிரதிஷ்டை பண்ண முடியாது. We cannot do the housewarming again. வீட்டில ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வை. You keep the Thanksgiving meeting in your அப்படி house. வைக்கும்போது When you keep like that, திரும்பவுமா ஆசீர்வாதம் வரும். again the blessing will come. எப்ப வரும்? When will come? அந்த ஒரு ஆசாரியன் கொடுத்தது போல ஒரு ஆசாரியன் அல்லது அதுக்கு மேலான ஆசாரியன் வந்து கொடுக்கணும் இல்ல? Same like that minister or priest, he needs to come and give you. இல்லனா ஒரு சாதாரண ஆசாரியன் கொடுத்தா அவனால ஏன்ற பங்கு தான் கொடுக்க முடியும். Ordinary priest mean only the portion according to him will come. அப்ப நீ புரிந்துக்க. You need to understand one thing. நியாயப்பிரமாணிகன் மூலமாகவும் பரத்திலிருந்து நன்மையை உண்டாக்கி ஆண்டவர் அனுப்புகிறார்னு புரிஞ்சிக்க. Through the lawgiver, he gave the good thing from heaven. God sends, understand that. அத முதல் ஸ்தானத்திலேயே வச்சிக்க. You keep that in the first place. ஒருவேளை உனக்கு 7வது ஸ்தானத்துல போய் கீழே நிக்குது. In case it went to the 7th place, ஒரே சான்ஸ் தான் இருக்கு. only one chance is there. அந்த பங்கு நீ இழந்து போக கூடாது. You should not lose that portion. கிறிஸ்து சொன்னார், Christ said, உனக்குள்ளதை வேறு ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி நீ பற்றி கொண்டிருன்னு சொன்னாரு. you catch also that no one snatch what belongs to you. இப்போ உனக்கு ஆசாரியன் கொடுத்த பங்கு நியாயப்பிரமாணியன் கொடுத்த பங்கு 7வது ஸ்தானத்துல நிக்குதுன்னா The lawgiver portion, the priest portion is standing in the 7th place preaching நீ to you. உபவாசம் இரு. You need to fast. நீ மற்றவர்களுக்கு நன்மை செய். You do the good thing for மற்றவர்களுக்கு others. இரக்கம் பாராட்டு. You show the mercy to உனக்கு others. கொடுக்கப்பட்ட பங்கு திரும்பவும் முதல் ஸ்தானத்தை வந்து அடையுமா இருக்கலாம். The portion will come back to the first place again. நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுவாயா இருக்கலாம். You will receive what you lost. உனக்கு கொடுக்கப்பட்ட பங்கை நீ காத்துக்கொள். Protect the portion which has been given to you. முதல் இடத்தை அவன் பார்த்துக்கிட்டான். He take care of the first place. அங்கே நியாயப்பிரமாணியன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. The lawgiver's portion was reserved there safely. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Raise a hand, say hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சகோதரனே சகோதரியே, Brothers and sisters, எந்த
நன்மையான ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திற்கு இறங்கி வருகிறது. Whatever the good gifts comes from heaven, it comes down from the Father. நியாயப்பிரமாணியின் கொடுத்த பங்கு உன்கிட்ட பத்திரமா இருக்கட்டும். Let the portion what lawgiver gave, let it be safe with you. என்னாலும் நீ நிலைத்திருப்பாய். You will stand firm forever. எழுந்து நிற்போமா? Let us all stand. பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதத்தை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளவும் வேண்டும். We need to protect the blessing which comes down from heaven. பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள We வேண்டும். need to protect and keep it with that. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Loving brothers and sisters, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. let not your heart be troubled. உங்கள் இருதயம் பயப்படாதிருப்பதாக. Let not your heart be fearful. கர்த்தர் உங்களுக்கு அருமையான ஆசீர்வாதங்களை அருளுவார். Lord will give the wonderful blessing to you. நன்மைகளை அருளுவார். He will give the good thing to you. கிருபைகளை He அருளுவார். will give the grace to you. அற்புதங்களை He செய்வார். will do the wonders to ஆனால் you. உங்களுக்கு நியாயப்பிரமாணியன் கொடுத்த பங்கு எத்தனாவது இடத்தில் பத்திரமாய் இருக்கிறது? But in which place the Lord give a portion is been reserved for you. ஒருவேளை அது 7வது ஸ்தானத்துக்கு போய் விட்டதோ? Maybe it went to the 7th place. நீ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. You need to fast and pray. உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள். You need to make yourself holy. நீ இழந்து போகாத. Don't lose it. நீ அதை இழந்து போகாத. You should not lose that. இழந்து போனா எந்த ஆசாரியன் உனக்கு கொடுத்தானோ அவன்கிட்ட போய் சேர்ந்துரும். If you lose it, which priest gave that, it will go back to him. ஒருவேளை திரும்பவுமா அந்த ஆசாரியன் அதே அளவு உனக்கு கொடுக்க முடியுமோ முடியாதோ தெரியாது. Maybe we do not know the same kind of a blessing the priest can give you or ஓ not. ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பொழுது, ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது, உங்களுக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நியாயப்பிரமாணிகன் கையின் மூலமாய் நீர் கொடுத்து அனுப்பின பங்குகள் பத்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. அது நிலைத்திருக்கட்டும். என் சந்ததி சந்ததியா அதை அனுபவிக்கணும். அதை நான் தவற விட்டு விடக் கூடாது. வாய் திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உபவாசம் இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் இப்பொழுதே ஆண்டவரை நோக்கி பார்த்து கதறி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு உண்டு. தேவன் அருளுகிற விடுதலை வருகிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்ததான பங்குகள், நியாயப்பிரமாணியின் கையின் மூலமாய் கொடுத்து அனுப்பின பங்குகள், அது பத்திரமா இருக்கட்டும். நீ துணிகிற பாவத்தை செய்யாத. பரத்துக்கு விரோதமா பாவம் பண்ணாத. நன்றா நீ கவனி. வேசியிடத்துல பணத்தை அவன் செலவு பண்ண போது பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தான். அசுத்தமான சிகரெட்டு, பீடி, லாகரி வஸ்துக்கள், அசுத்தமிதமான மதுபானங்கள், இவைகளெல்லாம் நீ பானம் பண்ணுகிற பொழுது நீ பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாய் பாவம் பண்ணுகிற. ஒன்றை நீ புரிந்துகொள். உனக்கு ஆசீர்வாதம் வந்ததை நீ தள்ளிவிட்டு கொண்டிருக்கலாம். உன்னுடைய வீடு பிரதிஷ்டை பண்ண போது, உன்னுடைய கடையை பிரதிஷ்டை பண்ண போது, உன்னுடைய பிள்ளைய பிரதிஷ்டை பண்ண போது, உன்னை திருமணத்தில் நடத்தி வைக்கும் போது ஆசாரியன் வந்து கொடுத்த பங்கு, அதை விட்டுறாத. இழந்து போகாதே. உன் குடும்ப வாழ்க்கை ஏன் இன்னைக்கும் சமாதானம் இல்லாம இருக்கு? ஆசாரியன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணியன் கொடுத்த பங்கு, அது பலவிதமான அசுத்த பாவங்களை உன் வீட்டில் நீ செய்ததுனால, டிவியில் அசுத்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டே இருந்து, உன் திருமணத்துக்கு கொடுத்த நியாயப்பிரமாணியின் கையினால் நீ பெற்ற பங்கு கீழே போய்கிட்டு இருக்குது. அதை நீ இழந்து போகாதே. 7வது ஸ்தானத்தில் ஆகிலும் நீ அதை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி, அது மேலே கடந்து வந்து முதல் ஸ்தானத்துக்கு வரும்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. உன் வீடு அப்பொழுது நிலை நிற்க காண்பாய். உன்னுடைய தொழில் நிலை நிற்க காண்பாய். உன் குடும்ப நிலை நிற்க காண்பாய். ஹalleluya. ஆண்டவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து கதறி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, திருமண உடன்படிக்கையின் போது பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. அந்த இடத்துல ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிச்சாங்க. அந்த பங்கை நான் இழந்து போயிருக்கிறேனா? ஹalleluya. உன்னுடைய மனைவியை விட்டு வேறொரு பெண்ணின் மேல் சிநேகம் நீ வைத்து ஓடுகிறது உண்டே, அதிலிருந்து வெளியே வா. நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு முங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. அது உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அருளுகிற ஆசீர்வாதத்தை நீ அற்பமா எண்ணாதே. நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு அங்கே பத்திரமா இருக்கிறது.
என்று உன்னை குறித்து சொல்லப்படணும். திருமணத்திலே இணைக்கப்படுகிற பொழுது, பிசினஸ் ஆரம்பிக்கப்படுகிற பொழுது, உன்னுடைய பிறந்த நாள் வருகிற போது நியாயப்பிரமாணிகன் கையினாலே ஒரு பங்கு உனக்கு வருகிறது. ஹல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு போற, பாஸ்டர் கை வைத்து ஆசீர்வதிக்கிறார், நீ கர்த்தர் உன்னோடே இருப்பாராக சொல்லும் போது ஒரு பங்கு நியாயப்பிரமாணியின் கையினால் கர்த்தர் அருளுகிறார். ஏனென்றால் அவரோடே பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தர் இருந்து அங்கிருந்து கொடுக்கிறார் நன்மையை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கை நீ இழந்து போய்விட்டு நீ உபவாசம் இருந்து சும்மா நீ தேவனுடைய சமூகத்தில் உன் பாவத்தை உணராம நிற்காத. உன் பாவங்களை அறிக்கையிடு. ஆண்டவரே, என் மேல் மனம் இறங்கும். நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு உனக்கு 7வது ஸ்தானத்திலே இருந்தும் கீழே போய் கொண்டிருக்கலாம். இப்ப அதை நீ மீட்டெடுக்க வேண்டும். அதான் பெரிய சொத்து உனக்கு. ஹல்லேலூயா. அதை நீ இழந்து போகாதே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். உம்மை மறுதலித்தே பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தே பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். ஆமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி. பாடுவ. முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி. நீர் எனக்காக பலியானே, நீர் எனக்காக பலியானே. உம் இரத்தத்தால் கழுவி விடும், உம் இரத்தத்தால் கழுவி விடும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். பாடுவோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். உங்க வீடு பிரதிஷ்டை பண்ண போது, திருமண ஆராதனையின் போது ஒரு பங்கு இறங்கி வந்தது. பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வந்து நியாயப்பிரமாணிகன் கையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அதை நீ இழந்து போகாதே, என்னாலும் காத்துக்கொள். சிற்றின்ப வாழ்க்கை வேண்டாம், உல்லாசமான வாழ்க்கை வேண்டாம், அசுத்த இச்சைகளின் பின்னே நீ ஓட வேண்டாம். ஓ, வேசிகளிடத்திலே தன்னுடைய ஆஸ்தியை
அழித்து போட்டு அவன் சொன்னான், நான் பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன், பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் தகப்பனே என்றான். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இப்பொழுதும் இறங்கி வருகிறது. யார் யார் இப்பொழுது கூப்பிடுகிறார்களோ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதோ அவர்கள் தங்களை உபவாசித்து தாழ்த்துகிறபடியினாலே அவர்கள் பெற்ற பங்கு முதலாமாவது ஸ்தானத்துக்கு இதே நாளில் வருகிறது, வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். முதலாம் இடத்திலே வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உன்னுடைய குடும்பம் நிற்கும், செழிக்கும். தாய் தகப்பன் உன்னை நேசிப்பாங்க, உன்னுடைய உறவினர் ஓடி வருவாங்க. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார், சமாதானமாகும்படி செய்வார். இப்பொழுதும் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, விடுதலை இறங்கி வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக வீட்டிற்கு உள்ளே வெற்றிடம் காணப்பட்டது, தேவ பிரசன்னம் தடைபட்டு காணப்பட்டது. சில பாவங்களினாலே, சில துணிகர பாவங்களினாலே, அசுத்த நிகழ்ச்சிகள் டிவியில ஓடினதுனால தேவ பிரசன்னம் தடைபட்டு கிடந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இன்று முதல் நான் அவர்கள் நடுவே உலாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், நான் அவர்களோடு இருப்பேன், அவர்கள் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகிறார். அநேகருடைய வீட்டு மைய பகுதியில் இருந்து இருள் வெளியேறுகிறதை பார்க்கிறேன், வெளியேறுகிறது. உங்களுடைய எல்லைகளுக்கு விரோதமாய் நின்றிருந்த இருள் வெளியே போகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது. நியாய பிரமாணிகன் உனக்கு கொடுத்த பங்கை நீ காக்காமற் போவாயானால் வேலை இல்லைன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்ப, ஆர்டர் இல்லைன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்ப, நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கலையேன்னு அலைவ. அதெல்லாம் நியாயப்பிரமாணிகன் பங்கை, நியாயப்பிரமாணிகன் தேவ சமூகத்திலிருந்து பெற்று கொடுக்கிற பங்கை நீ இழந்ததினால் அல்லவோ வருகிற காரியம். இது உன்னால் வந்த காரியம். இன்றைக்கு மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நல்ல வேலையை தருவேன், நல்ல வசதியை தருவேன், நல்ல நன்மைகளை கட்டளையிடுவேன், உனக்கு முதல் இடத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. முதல் பங்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ எடுப்பாய். பிள்ளை நீ பயப்படாதே, முதல் மார்க் வாங்குவாய். இனி தேவன் அருளுகிற ஆசீர்வாதம் உடைய வீட்டிற்கு வரும். இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இப்பொழுதே இறங்குகிறது. நீதிமானுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும், தங்குகிறது. இப்பொழுது இனிமேல் உன்னுடைய தலை அது கனத்துக்குரியதா இருக்கும். அதுல கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதம் வருகிறது, இறங்குகிறது. Receive the blessing of the Lord. பெற்றுக்கொள்ளுங்க. இனி உன்னுடைய சிரசு கனவீனம் அடையாது. நீ மற்றவர்கள் முன்பதாக கனவீனம் படமாட்டாய், மற்றவர்கள் முன்பதாக நீ வேதனை படமாட்டாய். உன்னை தேவன் கனம் பண்ணுகிற நேரம் வருகிறது. இதோ இப்பொழுது, இதோ இப்பொழுது திருமணமாக முடியாதபடி இருக்கிற தடைகள் விலகி ஓடுகிறது. ஆசாரியன் கொடுக்கிற பங்கு இறங்குகிறது. தேவன் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். தேவனுடைய கரம் இறங்குகிறது, இறங்குகிறது. விடுதலை, விடுதலை, விடுதலை உண்டாகிறது. யார் யார் தங்களுடைய சரீரத்திலே அலர்ஜியோடு பாடுபடுகிறார்களோ அவர்களை கர்த்தர் விடுதலை செய்கிறார். இப்பொழுது அலர்ஜிகள் நீங்குகிறது. கர்த்தருடைய கரமே ஒரு அற்புதத்தை செய்கிறது. முகத்திலே இருக்கிறதான தழும்புகள், சில பருக்கள், அப்படிப்பட்டதிலிருந்து கர்த்தர் சிலரை விடுவிக்கிறார். இப்பொழுது விடுதலை, விடுதலை, விடுதலை உண்டாகிறது. மட்டுமல்ல, சிலர் இரவு நேரத்தில் வேண்டாத சொப்பனங்கள், சில வேண்டாத விதமான உருவங்கள் தங்கள் முன்பதாக வருகிறதாக காண்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத உருவங்கள் அவர்கள் கண்கள் முன்பதாக வந்து நிற்கிறது. சிலர் ஜோமண்ண இருக்கிற நேரத்தில் அது தடை செய்ய வருதுன்னு பார்க்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பரிசுத்த வாழ்வை, அந்தரங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தத்தை காத்துக்கொள். இப்பொழுது நான் உன்னை விடுவிக்கிறேன். அது அகன்று போகிறது, இப்பொழுது அகன்று போகிறது. இப்பொழுது உங்கள் சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, அது இப்பொழுது கலண்டு விழும். என்ன நோயா இருந்தாலும் சரி, அது இப்பொழுது கலண்டு விழும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி ஆவதாக, இப்பொழுதே நடப்பதாக. அற்புதம் நடக்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக, இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக, இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. ஓ ஹalleluya, ஹalleluya. பாடுவோம். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. பாடுவோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகிவிட்டது. இனி பயப்படாதே.